திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். அசர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வர்ச்சு. திருக்குறள் 31 இருந்து 40 வரை. திருக்குறள் 31. சிறப்பு இனும் செல்வமும் இனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. முன்னுரை. அறம் வர்ச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அதைவிடச் சிறந்த ஆக்கம் உயர்வு வேறொன்றும் இல்லை என்பதையும் விளக்கும் திருக்குறள் இது. உரை விளக்கம். அறமானது ஒருவனுக்கு பெருமையையும் தரும் செல்வத்தையும் தரும். அப்படிப்பட்ட அறத்தைவிட மனித உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயர்ந்த ஆக்கம் வேறு என்ன இருக்க முடியும்? வேறு எதுவும் இல்லை. சம்மரி. Virtue yields both distinction, heavenly bliss, and wealth. Therefore, what greater gain can a living being acquire than virtue? விரிவான பகுப்பாய்வு. சிறப்பு இனும் சிறப்பு என்பது இங்கே உலகப் புகழையும் மரணத்திற்குப் பின் கிடைக்கும் வீடு பெற்றையும் முக்தி குறிக்கும். அறவழியில் வாழ்பவருக்கு இந்த உயரிய நிலை தானாகவே வந்து சேரும். செல்வமும் இனும் நல்வழியில் ஈட்டப்படும் பொருள் நிலைத்து நிற்கும். அறம் செய்வதால் இம்மையிலும் மறுமையிலும் செல்வம் பெருகும். ஆக்கம் எவனோ உயிர்க்கு. மனித உயிர்களுக்கு அறத்தை விட பெரிய ஆக்கம் வளர்ச்சி லாபம் எதுவுமே இல்லை என்ற வினாவின் மூலம் அறத்தின் உன்னதத்தை வள்ளுவர் ஆணித்தரமாக நிறுவுகிறார். கருத்து மையக்கருத்து. அறமே ஒரு மனிதனுக்கு நற்பெயரையும் அழியாத செல்வத்தையும் தரவல்ல ஒரே காரணி. விளக்கம். உலகில் மனிதர்கள் தேடி அலையும் புகழும் செல்வமும் அறநெறியை பின்பற்றுவதால் மட்டுமே முழுமையாக கிடைக்கும். அறத்தைக் கைவிட்டு குறுக்கு வழியில் தேடும் செல்வமும் புகழும் தற்காலிகமானவை. எனவே மனிதன் தன் வாழ்நாளில் சேர்க்க வேண்டிய ஆகச்சிறந்த சொத்து அறமே ஆகும். தத்துவ பகுப்பாய்வு. பொருளாதாரத் தேவையும் பொருள் ஆன்மீக சமூகத் தேவையும் அறம் வெவ்வேறானவை அல்ல. அறத்தின் விளைச்சலே பொருளும் சிறப்பும் ஆகும் என்ற ஆழமான தத்துவத்தை பேசுகிறது. காரணகாரிய தொடர்பின்படி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். அறம் விதைக்கப்பட்டால் அங்கு நன்மைகள் தானாகவே விளையும். திருக்குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. முன்னுரை. வாழ்வியல் உச்சகட்ட நன்மையும் ஆகச்சிறந்த தீமையும் எதனால் விளைகின்றன என்பதை மிக எளிமையாக ஒப்பிட்டுக் காட்டும் திருக்குறள் இது. உரை விளக்கம். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட சிறந்த நன்மையும் இல்லை. அந்த அறத்தை மறந்து வாழ்வதை விட பெரிய அழிவும் கேடும் இல்லை. சம்மரி. There is no greater profit in life than practicing virtue, and there is no greater ruin than forgetting it. விரிவான பகுப்பாய்வு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. வாழ்க்கையின் உண்மையான உயர்வு என்பது அறநெறியில் நிற்பதுதான். அதைவிட பெரிய லாபம் வேறில்லை. மறத்தலின் ஊங்கில்லை கேடு. மறத்தல் என்பது சோம்பலினாலோ அல்லது அறியாமையினாலோ அறவழியை விட்டு விலகுவது. அவ்வாறு விலகும்போது ஏற்படும் கேடு அழிவு மிகக் கொடியது. கருத்து மையக்கருத்து. அறம் வாழ்வை உயர்த்தும். அறத்தை மறப்பது வாழ்வை அழிக்கும். விளக்கம். வள்ளுவர் இரு முனைகளை இக்குறளில் தொடுகிறார். நன்மையின் உச்சம் அறம். தீமையின் அல்லது வீழ்ச்சியின் உச்சம் அறத்தை மறப்பது. ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டுமெனில் அறத்தைப் பற்றிக் கொள்ள வேண்டும். அழியாமல் இருக்க வேண்டுமெனில் அதை எக்காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. தத்துவ பகுப்பாய்வு. மனித வாழ்வியல் இருப்பு எக்ஸிஸ்டென்ஸ் என்பது அறத்தைச் சார்ந்தது. அறம் குறையும் போது மனிதன் தன் மனிதத்தன்மையை இழக்கிறான். இது ஒரு தார்மீக சமநிலை மோரல் எக்விலிபிரியம் பற்றிய தத்துவமாகும். திருக்குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வாய் எல்லான் செயல். முன்னுரை. அறத்தைச் செய்வதற்கு பணமோ பெரிய பதவியோ தேவையில்லை. இருக்கும் சூழ்நிலையில் எவ்வாறு அறம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. உரை விளக்கம். தன்னால் இயன்ற வழிகளிலெல்லாம் இடைவிடாமல் சாத்தியமான இடங்களிலெல்லாம் அறச்செயல்களை செய்ய வேண்டும். சம்மரி. To the extent of your capacity, without ceasing, practice virtue in every possible way and wherever you go. விரிவான பகுப்பாய்வு. ஒல்லும் வகையான் இயன்ற வரையில் அல்லது தன்னால் முடிந்த அளவு. பெரிய அளவில் தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் எளிய முறையில் நல்லுதவி செய்யலாம். ஓவாதே இடைவிடாமல் கண்டினியூவஸ்.
ஏதோ ஒருநாள் மட்டும் செய்துவிட்டு நிறுத்துவதல்ல அறம், அது வாழ்வியல் அன்றாட பழக்கமாக மாற வேண்டும். செல்லும்வாய் எல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் உடல், பொருள், ஆவி என எதன் மூலமாவது நன்மையை விதைக்க வேண்டும். கருத்து மையக் கருத்து, முடிந்த போதெல்லாம், முடிந்த வழிகளிலெல்லாம் தொடர்ந்து அறம் செய்கள். விளக்கம்: என்னிடம் வசதி வரும்போது அறம் செய்கிறேன் என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. சொல்லால், செயலால், சிந்தனையால் என நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிறருக்கு நன்மையைச் செய்ய வேண்டும். அதுவே உண்மையான அறவாழ்வு. தத்துவப் பகுப்பாய்வு. அறம் என்பது ஒரு செயல்முறை சார்ந்த தத்துவம், பிராக்மடிசம். அது வெறும் கோட்பாடு அல்ல, மாறாக தினசரி வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஆன்மீக பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். திருக்குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. முன்னுரை: புற ஆடம்பரங்களை விட அகத்தூய்மையே அறத்தின் அடிப்படை என்பதை விளக்கும் திருக்குறளின் மிக முக்கியமான திருக்குறள்களில் ஒன்று இது. உரை விளக்கம்: தன் மனதில் குற்றம், மாசு இல்லாதவனாக வாழ்வதே மிகச்சிறந்த அறமாகும். மனத்தூய்மை இல்லாத பிற புறச் சடங்குகளும் ஆடம்பரங்களும் வெற்று ஆரவாரத் தன்மை உடையவை ஆகும். Summary: To be pure in heart is the sum of all virtue. All other outward shows are mere empty, noisy pump. விரிவான பகுப்பாய்வு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மாசு என்பது அழுக்கு, குற்றம், தீய எண்ணங்கள். மனதில் பொறாமை, வஞ்சகம் போன்ற அழுக்குகள் இல்லாமல் இருப்பதே அறத்தின் உச்சி. அனைத்தரன், அதுவே எல்லாவற்றிலும் தலைசிறந்த முழுமையான அறம். ஆகுல நீரபிற. ஆகுல என்றால் போலி ஆடம்பரம் அல்லது வெற்று சத்தம். மனத்தூய்மை இன்றி செய்யப்படும் பெரிய தான தர்மங்கள், முட்டையடித்தல், தாடி வளர்த்தல் போன்ற புற அடையாளங்கள் யாவும் வெறும் விளம்பரமே தவிர அறமாகாது. கருத்து மையக் கருத்து: மனத்தூய்மையே உண்மையான அறம், மற்றவை வெறும் ஆரவாரம். விளக்கம்: வெளி உலகிற்கு நாம் எவ்வளவு நல்லவர்களாக காட்டிக்கொண்டாலும் நம் மனதில் தீய எண்ணங்கள் இருந்தால் அது அறமாகாது. இறைவன் அல்லது இயற்கை நம் அகத்தையே நோக்குகிறது. எனவே மனதை சுத்தமாக வைத்திருப்பதே முழுமையான அறவாழ்வு. தத்துவ பகுப்பாய்வு. அகவயமான அறநெறியை இன்டென்ஷனல் எதிக்ஸ் வலியுறுத்துகிறது. ஒரு செயலின் தார்மீக மதிப்பு அதன் வெளிப்பாட்டில் இல்லை, அதைச் செய்யும் மனிதனின் அக நோக்கத்தின் மோட்டிவ் தூய்மையிலேயே உள்ளது. திருக்குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். முன்னுரை: மனதில் மாசு இருக்கக்கூடாது என்று முந்தைய குறளில் கூறிய வள்ளுவர், அந்த மாசுகள் யாவை என்பதை இக்குறளில் பட்டியலிட்டுக் காட்டுகிறார். உரை விளக்கம்: பொறாமை, பேராசை, சினம், கோபம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 தீய குணங்களுக்கும் இடம் தராமல் விலக்கி வாழ்வதே உண்மையான அறமாகும். Summary: Virtue consists in avoiding these 4 evils: envy, desire, greed, anger, and harsh words. விரிவான பகுப்பாய்வு. அழுக்காறு, பிறர் உயர்வைக் கண்டு பொறாமைப்படுதல். அவா, பேராசை, தேவைக்கு மீறிய ஆசை. வெகுளி, கட்டுக்கடங்காத கோபம். சினம், இன்னாச்சொல், பிறர் மனம் புண்படும்படி பேசும் கடுமையான சொற்கள். இழுக்கா என்றது, இவற்றில் வழுவாமல் இவற்றை நீக்கி வாழும் வாழ்க்கையே அறம். கருத்து மையக் கருத்து. பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய 4ஐயும் தவிர்ப்பதே அறம். விளக்கம்: அறம் என்பது ஏதோ புதியதாகச் செய்வதல்ல, மனிதனிடம் இருக்கும் இயல்பான தீய குணங்களான பொறாமை, பேராசை, கோபம் மற்றும் பிறரை துன்புறுத்தும் சொற்கள் ஆகிய 4ஐயும் நம் வாழ்விலிருந்து நீக்கிவிட்டாலே அங்கு அறம்தானாகவே தழைத்தோங்கும். தத்துவ பகுப்பாய்வு. இது எதிர்மறை வழி அறக்கோட்பாடு, வாயா நெக்திவா ஆகும். தீமைகளை அகற்றுவதன் மூலம் நன்மையை அடைதல். பௌத்த மற்றும் சமண தத்துவங்களில் கூறப்படும் அகிம்சை மற்றும் மனக்கட்டுப்பாட்டின் சுருக்கமாக அமைகிறது. திருக்குறள் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது, பொன்றுங்கால் பொன்றா துணை. முன்னுரை: மனித வாழ்க்கை நிலையற்றது, எனவே அறம் செய்வதை தள்ளிப் போடக்கூடாது என்று எச்சரிக்கும் திருக்குறள் இது. உரை விளக்கம்: வயதான காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப் போடாமல் இப்போதே அறநெறியை பின்பற்ற வேண்டும். அந்த அறமே நாம் அழியும், மரணமடையும் காலத்திலும் அழியாத துணையாக நம்மோடு வரும். Summary: Do not defer virtue,
saying we will do it later, for that virtue will be an undying companion when you face death. விரிவான பகுப்பாய்வு. அன்றறிவாம் என்னாது, அன்று பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப் போடாமல், இளமையில் இன்பம் துய்த்துவிட்டு முதுமையில் அறம் செய்யலாம் என நினைப்பது தவறு. பொன்றுங்கால், மனித உடல் அழியும் போது, மரணம் நேரும்போது, பொன்றா துணை, அழியாத துணையாக நாம் சேர்த்த பொருள், உறவுகள் யாவும் மரணத்தோடு பிரிந்துவிடும். ஆனால் நாம் செய்த புண்ணியமும் அறமும் மட்டுமே ஆன்மாவோடு தொடரும். கருத்து மையக்கருத்து. வாழ்நாளின் இறுதி வரை காத்திராமல், வாழும் போதே உடனே அறம் செய்க, அதுவே மரணத்தை தாண்டிய துணை. விளக்கம். நாளை என்பது யாருக்கும் நிச்சயம் இல்லாதது. மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. எனவே நற்காரியங்களைச் செய்ய நினைப்பவர்கள் அதை உடனே செய்ய வேண்டும். நாம் செய்யும் நற்செயல்களின் பலன் மட்டுமே நம் மறைவிற்குப் பிறகும் நமக்கு பெருமை சேர்க்கும். தத்துவ பகுப்பாய்வு. வாழ்க்கையின் நிலையாமை, இம்பர்மனன்ஸ் மற்றும் கர்மவினை தத்துவம், லா ஆஃப் கர்மா, இக்குறளில் பின்னப்பட்டுள்ளது. உடல் அழியக்கூடியது, பெரிஷபிள், ஆனால் அறத்தின் விளைவு அழியாதது, இம்பெரிஷபிள். திருக்குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. முன்னுரை. அறத்தின் பயன் என்ன என்பதை வெளியில் தேட வேண்டியதில்லை, நம் கண்முன்னே வாழும் மனிதர்களின் நிலையே அதற்குச் சான்று என்று விளக்கும் திருக்குறள். உரை விளக்கம். பல்லக்கை தூக்கிச் செல்பவனுக்கும் அந்த பல்லக்கின் மேல் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டைக் காண்பதே அறத்தின் பயனை விளக்கும் சான்றாகும். தனியாக விவரிக்கத் தேவையில்லை. Summary. You need not textually explain the fruits of virtue. Just look at the contrast between the palanquin bearer and its rider. விரிவான பகுப்பாய்வு. அறத்தாறு இதுவென வேண்டா, அறத்தின் வழி இதுதான், அதன் பயன் இதுதான் என்று நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சிவிகை. பல்லக்கு. பொறுத்தான், பல்லக்கைச் சுமப்பவன், முன்வினை பயனால் துன்புறுபவன். ஊர்ந்தான், பல்லக்கில் ஏறி சவாரி செய்பவன், முன்வினை பயனால் இன்புறுபவன். கருத்து மையக்கருத்து. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் துன்பப்படுவதற்கும் ஒருவன் செய்த அறமே காரணம் என்பதற்கு உலகியல் வாழ்க்கையே சான்று. விளக்கம். உலகில் சிலர் பிறப்பிலிருந்தே சுகபோகங்களை அனுபவிக்கிறார்கள், சிலர் கடுமையாக உழைத்தும் துன்பப்படுகிறார்கள். இந்த தார்மீக வேறுபாட்டிற்கு அவரவர் செய்த நல்வினையும் அறமும் தீவினையுமே காரணம். கண்முன்னே தெரியும் இந்த யதார்த்தமே அறத்தின் வலிமைக்குச் சான்றாகும். தத்துவ பகுப்பாய்வு. இது முற்பிறவி மற்றும் கர்மவினைக் கோட்பாட்டின் டிட்டர்மினிசம் கேசுவலிட்டி வெளிப்பாடாகும். தற்காலச் சூழலில் இதை உழைப்பின் பலனாகவும், நன்னெறியில் வாழ்பவனின் அகமகிழ்ச்சியாகவும், தீநெறியில் வாழ்பவனின் மனச்சுமையாகவும் தத்துவார்த்தமாக பொருள் கொள்ளலாம். திருக்குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அயதொருவன், வாழ்நாள் வழியடைக்கும் கல். முன்னுரை. தினமும் அறம் செய்வதால் ஒரு மனிதன் பிறவி பெருங்கடலை எங்கனம் கடக்க முடியும் என்று விளக்குகிறது. உரை விளக்கம். ஒருவன் தன் வாழ்க்கையில் அறம் செய்யாத நாள் என்று ஒரு நாளும் வீணாகப் போகாதபடி தொடர்ந்து நற்செயல்களை செய்து வந்தால் அதுவே அவன் மீண்டும் பிறவாமல் தடுக்கும், பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். Summary. If one practices virtue daily without wasting a single day, it will become the stone that blocks the path to future births. விரிவான பகுப்பாய்வு. வீழ்நாள் படாமை. ஒரு நாள் கூட விடுபட்டு போகாமல், வீணாகாமல், நன்றாற்றின் நன்மைகளை, அறத்தை செய்தால் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள் வழி என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கும் பிறவிச் சுழற்சி, சம்சாரா. அதைத் தடுக்கும் அணைக்கட்டு அல்லது தடைக்கல்லாக இந்த தொடர் அறம் விளங்கும். கருத்து மையக்கருத்து. தினமும் அறம் செய்வது ஒருவனை பிறவித் துன்பத்திலிருந்து விடுவித்து முக்தி அளிக்கும். விளக்கம். நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பயனுள்ள நாளாக மாற வேண்டும் என்றால் அன்று ஏதேனும் ஒரு அறச்செயலை செய்திருக்க வேண்டும். அப்படித் தொடர்ந்து செய்து வரும்போது நம் பாவவினைகள் அழிந்து, பிறவிப்பிணி நீங்கி, ஆன்மா உன்னத நிலையை அடையும். தத்துவ பகுப்பாய்வு. மறுபிறப்புக் கோட்பாட்டின்படி ஆசைகளும் பாவங்களும் பிறவிக்குக் காரணம். ஆனால் பிரதிபலன் எதிர்பாராமல் தொடர்ந்து செய்யப்படும் அறம், நிஷ்காமா கர்மா, பிறவிச் சுழற்சியை அறுத்து வீடடையும் லிபரேஷன் மோக்ஷா தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலல். முன்னுரை. உண்மையான மகிழ்ச்சி அல்லது இன்பம் என்பது எது?
அது எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் திருக்குறள் உரை விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் மூலம் கிடைக்கின்ற இன்பமே உண்மையான இன்பம் ஆகும். பிற தீய வழிகளில் வரும் இன்பங்கள் யாவும் உண்மையான இன்பமும் அல்ல. அவற்றால் புகழும் உண்டாகாது. Summary: Only that joy which springs from virtue is true happiness. All other pleasures are external and void of praise. விரிவான பகுப்பாய்வு. அறத்தான் வருவதே இன்பம். நேர்மையான தார்மீக வழியில் வாழும்போது மனதில் ஏற்படும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே உண்மையான இன்பம். மற்றெல்லாம் புறத்த பிற வழிகளில், அறமற்ற வழிகளில், வஞ்சகமாக பெறப்படும் இன்பங்கள் யாவும் போலியானவை, தற்காலிகமானவை, ஆன்மாவிற்கு புறம்பானவை. புகழும் இல. அந்த தீய வழிகளால் சமூகத்தில் நல்ல புகழும் கிடைக்காது. கருத்து மையக்கருத்து. அறவழியில் கிடைக்கும் மகிழ்ச்சியே நிலையானது. பிற வழிகளில் வருவது இன்பமும் அன்று. புகழும் தராது. விளக்கம்: முறைகேடான வழிகளில் பணத்தை சேர்த்து அதன் மூலம் சொகுசாக வாழ்வது இன்பம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அங்கு குற்ற உணர்ச்சியும் பயமும் இருக்குமே தவிர நிம்மதி இருக்காது. மனசாட்சிக்கு பயப்படாமல் அறவழியில் வாழ்பவனின் மன அமைதியே உண்மையான பேரின்பம். தத்துவ பகுப்பாய்வு. வள்ளுவர் இங்கே ஹெடோனிசம் சிற்றின்பவாதம் என்பதை மறுத்து யுடைமோனியா ஆன்ம நிறைவு நற்பண்புகளால் வரும் இன்பம் என்ற உன்னத தத்துவத்தை முன்வைக்கிறார். திருக்குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. முன்னுரை. அரண் வலியுறுத்தல் என்ற இந்த அதிகாரத்தின் இறுதிச் சுருக்கமாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் செய்ய வேண்டியது என்ன, தவிர்க்க வேண்டியது என்ன என்பதை மிக ஆணித்தரமாக 2 வரிகளில் தொகுத்துக் கூறும் திருக்குறள் உரை விளக்கம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யத்தக்கது என்று நிர்ணயிக்கப்பட்டது அறமே ஆகும். அவன் வாழ்நாளில் செய்யாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டியது பழியுண்டாக்கும் தீச்செயல்களே ஆகும். Summary: Virtue is that which ought to be practiced. Vice, blameworthy acts, is that which ought to be shunned. விரிவான பகுப்பாய்வு. செயற்பாலது ஓரும் அரணே. ஒரு மனிதன் தன் கடமையாக கொண்டு செய்ய வேண்டிய பகுதி அறம் மட்டுமே. ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி. உயர்பாலது என்றால் நீங்கி தப்ப வேண்டியது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எதற்காவது பயந்து ஓட வேண்டும் என்றால் அது தனக்கு பழி தேடித்தரும் தீய செயல்களுக்கு மட்டுமே ஆகும். கருத்து மையக்கருத்து. செய்ய வேண்டியது அறம், தவிர்க்க வேண்டியது பழி, தீமை. விளக்கம்: வாழ்க்கையின் தாரக மந்திரமே இவ்வளவுதான். நன்மைகளைச் செய், தீமைகளை, பழி தரும் செயல்களை செய்யாதே. இந்த எளிய உண்மையை உணர்ந்து பழிக்கு அஞ்சி அறத்தை செய்பவனே உலகில் உன்னதமான மனிதனாக கருதப்படுவான். தத்துவ பகுப்பாய்வு. இது கடமைசார் அறக்கோட்பாடு டியோன்டலாஜிக்கல் எதிக்ஸ் ஆகும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தார்மீக கடமைகள் கேட்டகோரிக்கல் இம்பெரேட்டிவ்ஸ் உண்டு. நன்மை செய்தலும் தீமையை தவிர்த்தலும் எவ்வித நிபந்தனையுமற்ற மனித கடமைகள் என்பதை இறுதித் தீர்ப்பாக கூறுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல்.